Exercise 1.4 level 6. Find the square root by long division method. 4 subdivision 17956. இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். எதில் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? நம்ம ஏற்கனவே லாங் டிவிஷன் மெத்தட் த்ரீ சப்டிவிஷன் பார்த்துட்டோம். ரொம்பவே ஈஸியாக தான் இருந்திருக்கும். அதில் 4 சப்டிவிஷன் இதுவுமே ரொம்ப ஈஸி தான். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் 1 7 9 5 6 அதை இந்த டிவிஷன் இதுக்குள்ளே எழுதிக்கலாம். லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம டிவிஷன் இதுக்குள்ளே எழுதிட்டோம். லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன ரூல்ஸ் சொல்லியிருந்தோம்? டிவைஸில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை தான் என்ன பண்ணணும், மேலே குவாஷன்ட்லேயும் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமா? அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ 17956ன்னு இருக்குது. அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இது பின்னாலேருந்து ரெண்டு நம்பராக பிரிக்கணும். பின்னாலேருந்து ரெண்டு நம்பராக பிரிக்கிறோம். 1க்கு ஒரு நம்பர் வந்துச்சு, 79 ஒரு நம்பர், 56 ஒரு நம்பர். ஓகேவா? இப்போது நம்ம போன சமயம்னா ரெண்டு அதுவாக பிரிஞ்சிருந்துச்சு. இப்போ இங்கே நல்ல 1 மட்டும் வந்திருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1 தான் நம்ம தனியாக ஒரு நம்பர் எடுத்துக்க போகிறோம். இப்போது 1 மேலே இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம், இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம். போட்டால் 1ன்னு ஆன்சர் கிடைக்க போகுது. என்ன நம்பர் போட்டால் வரும்? 1 1s are 1. அப்புறம் இங்கே 0 வந்துடும். லாங் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் கீழே இருக்கும். இப்போது 79. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2 என்ன? 2. 2ஓடு இங்கே ஏதோ நம்பர் சேர்க்கணும். அந்த நம்பரை இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு 79 இல்லை அதுக்கு நியராக உள்ள நம்பரோ கிடைக்கும். 21 1s are 21. ஓகேவா? 21 1s are 21. நெக்ஸ்ட் 22ல் போட போகிறோம். 22 2s are 2 2s are 4 2 2s are 4. 22 2s are 44. 23 3s are 3 3s are 9 3 2s are 6 69. 24 4s are 24 4s are sorry இங்கே 3 மட்டும் தான். 4 1s are 4 8 4 3s are 12 4 4s are 16 இங்கே 6 இங்கே 1 5 6 7. நம்மளுக்கு பேலன்ஸ் ஒன்று வந்துருக்கா? 4 is 8 + 1 9 96. நம்மளுக்கு 79 இதுக்கு நல்லா வரல. ஸோ 79க்கு நியராக நம்மளுக்கு இருக்கிறது 69. இப்போ 23 இங்கேயும் 3 போடணும். போட்டால் என்ன ஆயிடுச்சு? 69. 79 69 போச்சுன்னா 10. அடுத்து இருக்க 2 நம்பரை கீழே இருக்கும். இப்போ இந்த 2 அப்படியே இங்கே வந்துடும். இந்த 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 2s are என்ன? 6. இப்போ 260 ஏதோ ஒரு நம்பர் போட்டால் இங்கே வரப்போகுது. திரும்பி அதுக்கு இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் பண்ண மாதிரி. 261 1s are 261. 2s are into 2 2 2s are என்ன? 4 6 2s are 12க்கு 2 இங்கே 1 4 இங்கே 5. 263 multiply by 3 3 3s are 9 6 3s are 18 8 இங்கே 1 3 2s are 6 789. 264 into 4 4 4s are 4 1s are 4 4 3s are 12 4 4s are 16 தானே? இப்போது 16க்கு 6 மணி 1 6 1s are 6 6 2s are plus 6 3s are 18 6 4s are 24 6 4s are 24. அப்போது 6 வந்துடுச்சு. 6 4 4s are 16க்கு 6 இங்கே 1 6 1s are 6 12 6 3s are 18 6 4s are 24 + 1 25க்கு 5 இங்கே 2 4s இருக்குது. அடுத்து 9 10. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? 1056. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வேணும்? 1056 தான் வேணும். இப்போ 264 multiply by 4 is equal to 1056. 1056. இப்படி தான் லாங் டிவிஷன் போடணும். ரொம்பவே ஈஸி தான். ஆனால் நம்ம நம்பரை மாற்றி ஒரு நம்பரை மாற்றி போட்டுட்டோம். ஒருவேளை இங்கே நம்பரை போட்டுட்டு இங்கே நம்பரை போடாட்டாலும் தப்பு, இங்கே நம்பரை போட்டுட்டு இங்கே நம்பரை போடாட்டாலும் தப்பு. சில நேரத்தில் இங்கே 4 போட்டிருப்பீங்க, டக்குன்னு குழம்பி 3ன்னு எழுதிட்டிங்கனாலும் தப்பு தான்.
ஓகேங்களா. ஸோ இந்த சம்மை ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து தான் செய்யணும். ஓகேவா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியான சம் தான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.